சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் வேலைக்கு வரவங்க வந்து நம்ம லைசன்ஸை அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கிட்ட கண்டிப்பாக உண்மை தான். சிங்கப்பூரில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு நம்ம லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படியே மாற்றிக்கலாம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸில் வேலைக்கு வரவங்க ஒரு மேனேஜராகவோ இல்லை வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே வேலைக்கு வருவாங்க. அப்படி வேலைக்கு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனியில் போய் டிரைவராகவோ லாரி டிரைவராகவோ பஸ் டிரைவராகவோ கண்டெய்னர் டிரைவராகவோ போக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு வரும்போது லேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் கொடுப்பாங்க. அதை டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் போட்டால் கொஞ்சம் காசு செலவாகுங்கிறதால அவங்க வந்து லைசன்ஸ் வச்சால் பெட்டராகுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைசன்ஸ் போனாங்க. அதனால் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க ஓன் வெஹிக்கிள் ஓட்டிக்கிறதுக்காக வந்து கிளாஸ் 3 வந்து அவங்க டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு. இதுதான் சொல்லுவாங்க, கற்றவர்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. அதனால தான் சொல்கிறது, வெளிநாட்டு வேலைக்கு வந்து படிச்சுட்டு படிப்பு சார்ந்த வேலைக்கு போங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கம்மியான சம்பளம் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு சம்பளம் அதிகமாகும். அதே லேபராக வேலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் ஒரே சம்பளமாக தான் இருக்கும்.